வணக்கம். தமிழடியான் UK யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகள். பிரித்தானியாவில் மிக குறுகிய காலத்தில் 4500 கம்பெனிகள் மூடப்பட்டுள்ளதாக அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. முக்கியமான வங்கியொன்று தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு பெருந்தொகையான போனஸ் கொடுப்பனவுகளை வழங்க உள்ளது. லண்டனிலே உயரமான கட்டிடம் ஒன்றை கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஷெல் நிறுவனம் வடகடல் பகுதியில் எரிவாயு அகழும் நிலையம் ஒன்றை அமைக்க உள்ளது. இந்த செய்திகள் உட்பட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. பார்க்லேஸ் வங்கி தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது பார்க்லேஸ் வங்கியினுடைய கையடக்க தொலைபேசிக்கான செயலி, அந்த மொபைல் ஆப் குறிப்பிட்ட சில மணித்தியாலங்கள் செயல்படாமல் இருந்ததாகவும், எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் மேற்கொள்ளப்பட முடியாமல் இருந்ததாகவும், சில பேருடைய அக்கவுண்டில் சகல விவரங்களும் அளிக்கப்பட்டு வெறுமையாக காட்சியளித்ததாகவும் ஏராளமான வாடிக்கையாளர்கள் முறைப்பாடு செய்திருக்கின்றார்கள். இதற்கு பார்க்லேஸ் தரப்பிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இவ்வாறு நேர்ந்துள்ளதாகவும், எந்த ஒரு கஸ்டமரும் பயப்பட வேண்டாம் எனவும், மிக குறுகிய நேரத்தில் அந்த தொழில்நுட்ப கோளாறு சீர் செய்யப்படும் எனவும் பார்க்லேஸ் நிறுவனம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் பார்க்லேஸ் வாடிக்கையாளர்களாக இருந்தால் உங்களுடைய மொபைல் ஆப் சரியான முறையில் வேலை செய்யாட்டி அது குறித்து பயப்பட வேண்டாம் என்று சொல்லி பார்க்லேஸ் நிறுவனம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இருக்கின்ற முக்கியமான வங்கி ஒன்று தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு போனஸ் கொடுப்பனவுகளை கொடுக்க இருக்கின்றது. இதற்காக பெருந்தொகையான நிதியை குறிப்பிட்ட அந்த வங்கி ஒதுக்கி இருக்கிறது. அந்த வங்கி எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வெஸ்ட் வங்கி. நெட்வெஸ்ட் வங்கி கடந்த 2024ஆம் ஆண்டில் மிகச்சிறந்த லாபம் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும், தங்களுடைய வங்கியினுடைய செயல்பாடுகள் மிக வேகமாக அதிகரித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றது. எனவே இதனை கொண்டாடும் முகமாக தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு போனஸ் கொடுப்பனவுகளை வழங்கியிருப்பதாக சொல்லப்படுகின்றது. இதற்காக நெட்வெஸ்ட் நிறுவனம் 450 மில்லியன் பவுண்ட்ஸை ஒதுக்கி இருக்கிறது. எனவே 2024ஆம் ஆண்டில் நெட்வெஸ்ட் வங்கியுடன் சிறப்பாக செயல்பட்ட வாடிக்கையாளர்கள் மற்றும் நெட்வெஸ்டினுடைய பங்குகளை வாங்கிய பங்குதாரர்கள் போன்றவர்களுக்கு இந்த போனஸ் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே நீங்கள் நெட்வெஸ்ட் வங்கியில் கணக்கு வைத்திருந்தால், அதனுடைய ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் உங்களுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்படும். உங்களுக்கு போனஸ் கிடைக்குமாக இருந்தால் அது கடிதம் மூலம் அறிவிக்கப்படும் என்று சொல்லி நெட்வெஸ்ட் வங்கி அறிவித்திருக்கின்றது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட போனஸ் தொகையை விட 2024ஆம் ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற போனஸ் தொகை 25% அதிகமாம். அந்த அளவுக்கு வங்கி லாபத்தில் இயங்கி இருக்குது. அதோட 2024ஆம் ஆண்டில் நெட்வெஸ்ட் வங்கியினுடைய பங்குகள் இருக்கு தானே, பங்கு சந்தையில், அந்த பங்குகளினுடைய பெறுமதி டபுள் ஆகி இருக்குது. 2 மடங்குகள் அதிகரிச்சிருக்காம். அதனால இந்த வங்கிக்கு நிறைய லாபம் கிடைத்திருப்பதாக, குறிப்பாக கேபிட்டலைசேஷன் என்று சொல்லப்படுற முதல் 35 பில்லியன் பவுண்ட்ஸாக அதிகரிச்சிருக்காம். 35 பில்லியன் பவுண்ட்ஸ். அதனால இவ்வளவு பெருந்தொகையான போனஸை கொடுப்பதற்கு அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2023ஆம் ஆண்டில் 356 மில்லியன் பவுண்ட்ஸ் போனஸாக கொடுத்திருக்கிறார்கள். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், நெட்வெஸ்ட் வங்கி ஒரு காலத்தில் அதனுடைய 80% பங்குகள் பிரித்தானிய அரசாங்கத்தினுடைய வசம் இருந்தது. அது போக குறைக்கப்பட்டு கடைசியாக 8% குறைந்தது. இப்போ 2024ஆம் ஆண்டில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்வெஸ்ட் வங்கி முழுக்க தனியார் மயப்படுத்தப்பட இருக்காம். எனவே அதனை முன்னிட்டும் இந்த போனஸ் தொகை வழங்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. லண்டனிலே மற்றுமொரு உயரமான கட்டிடம் ஒன்று கட்டப்படுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயரமான கட்டிடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 54 மாடிகளை கொண்ட உயரமான கட்டிடமாக இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. லண்டனில் இருக்கிற லிவர்பூல் ஸ்ட்ரீட் ஸ்டேஷன் இருக்கு தானே, அதுக்கு அருகாமையில் இந்த கட்டிடம் கட்டப்பட இருக்கின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும், லண்டனில் சிட்டி ஆஃப் லண்டன் பகுதி ஒரு பிஸ்னஸ் சிட்டி. லண்டனில் 2 விதமான பிஸ்னஸ் சிட்டி இருக்குது. ஒன்று கனரி வோஃப், மற்றது சிட்டி ஆஃப் லண்டன். அதுவும் சிட்டி ஆஃப் லண்டனில் இருக்கிற பிஷப்ஸ்கேட் ரோட் என்று சொல்லி அந்த ரோட்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற சகல கட்டிடங்களும் உயர்ந்த கட்டிடங்கள் தான். அந்த பிஷப்ஸ்கேட் ரோட்டில் 99ஆம் இலக்கத்தில் தான் இந்த புதிய கட்டிடம் கட்ட போயினோம். இது லிவர்பூல் ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் வருது. எனவே இந்த புதிய கட்டிடத்தை கட்டுவதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுத்திருக்கின்றது. கட்டிடப் பணிகள் மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இந்த கட்டிடத்தினுடைய அடிப்பகுதியில் பொட்டமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு மார்க்கெட் ஒன்று போட போயினோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 லட்சம்
சதுர மீட்டர் பரப்பளவிலான அலுவலகங்களுக்கான இடம் வந்து அந்த கட்டிடத்தில் ஒதுக்கி கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இந்த புதிய கட்டிடத்தை அமைக்கும் பணி மிக விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஷெல் நிறுவனம் வடகடல் பகுதியில் மிகப்பெரிய எரிவாயு அகழும் நிலையம் ஒன்றை அமைக்க இருக்கின்றது. இந்த ஸ்பிரிங் காலத்தில், இந்த வசந்த காலத்தில் இந்த எரிவாயு அகழும் நிலையம் கடலில் அமைக்கப்படும் என ஷெல் நிறுவனம் அறிவித்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ஷெல் வந்து மிக முக்கியமான ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன். அந்த ஷெல் நிறுவனம் இயற்கை எரிவாயுவை வந்து கடல்ல இருந்து எடுப்பதற்கான முயற்சிகளில் வந்து ஈடுபடுது. உங்களுக்கு தெரியும், ஸ்கொட்லாந்துக்கு மேலே வந்து வடகடல் பகுதி இருக்குது. அந்த வடகடலில் வந்து நிறைய இடங்களில் வந்து இயற்கை எரிவாயு மற்றும் எரிபொருள் போன்றவை இருக்கின்றன. அதில் ஒரு இடம் தான் வந்து ஜாக்டோ என்று சொல்லப்படுற ஒரு இடம். அந்த ஜாக்டோ இடம் வந்து அபர்டீன் நகரில் இருந்து கிட்டத்தட்ட 200 மைல் தொலைவில் நடுக்கடலில் இருக்குது. ஆனால் அதில் வந்து எரிபொருள் எடுப்பதற்கோ எரிவாயு எடுப்பதற்கோ அரசாங்கம் வந்து இன்னும் அனுமதி கொடுக்கல. அதை வந்து பிரதமர் அலுவலகம் வந்து அதுக்கான அனுமதியை வந்து கொடுக்கணும். ஏனென்று சொன்னால் அது சம்பந்தமான வழக்கொண்டு ஸ்கொட்லாந்தில் இருக்கிற ஒரு நீதிமன்றத்தில் வந்து இப்போ போய்கொண்டிருக்குது. அது வந்து சுற்றுச்சூழலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதோட நடுக்கடலில் இருந்து 200 மைல் தொலைவுக்கு வந்து பைப் லைன்ஸ் மூலமாக தானே எரிபொருளை வந்து கரைக்கு கொண்டு வருவினோம். எனவே அப்படியான நடவடிக்கைகளில் வந்து ஏதாவது தவறுகள் நடந்தால் அது இயற்கைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் என்று சொல்லி ஸ்கொட்லாந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கொண்டு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு இப்போ போய்கொண்டிருக்குது. அதனால் பிரதமர் அலுவலகம் வந்து இதற்கான அனுமதியை கொடுக்கறதுக்கு மறுத்திருக்குது. இன்னுமே வந்து அனுமதி கொடுக்கல. அப்படி இருந்த போதிலும் கூட ஷெல் நிறுவனம் என்ன செய்ய போகுது என்று சொன்னால், இந்த வடகடல் பகுதியில் இருக்கக்கூடிய ஜாக்டோ பகுதியில் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு எடுக்கின்ற நிலையம் ஒன்றை நடுக்கடலில் அமைக்க இருக்கின்றார்கள் இந்த வசந்த கால பகுதியில். அப்போ ஷெல் நிறுவனத்திட்ட கேட்கப்பட்டது, அதுதான் அனுமதி வழங்கியிலேயே உங்களுக்கு, எதுக்காக இப்படி ஒன்று அமைக்கிறீங்கள், அதுவும் பல பில்லியன் பவுண்ட் செலவழித்து ஏன் அமைக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு ஷெல் நிறுவனம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது, அரசாங்கம் இந்த அனுமதியை வந்து மிக விரைவில் வழங்கும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும், மிக பாதுகாப்பான முறையில் வந்து அந்த இடத்திலிருந்து எரிபொருள் மற்றும் எரிவாயு போன்றவற்றை எடுத்து விநியோகம் செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் ஷெல் நிறுவனம் சார்பாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே அரசாங்கம் எப்பொழுது இதற்கான அனுமதியை வழங்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் லண்டனில் களை கட்ட ஆரம்பித்திருக்கின்றன. இன்று பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமையும் நாளை பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் லண்டனிலே சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் களை கட்ட உள்ளன. இன்று சனிக்கிழமை முக்கியமான பல நிகழ்வுகள் நடந்து முடிந்துள்ளன. நாளை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு பேரணி மாதிரி, ஊர்வலம் மாதிரி நடத்த இருக்கின்றார்கள். ஏராளமான வண்ண வண்ண அலங்காரங்களுடன் கூடிய அந்த பேரணி வந்து நடக்க இருக்கின்றது. சென்ட்ரல் லண்டனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரிங் கிராஸ் பகுதியில் வந்து இது நடக்கும். அதுக்கு பிறகு அந்த ஊர்வலம் நகர்ந்து அப்படியே சைனா டவுன் பகுதிக்கு சென்று முடிவடையும். எனவே பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு விருந்தளிக்கும் விதமாக இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. எனவே லண்டனிலே வசிப்பவர்கள், லண்டன் நகருக்கு அருகிலே வசிப்பவர்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் நேரடியாகவே சென்று பார்க்க முடியும். மாபெரும் புத்தாண்டு கொண்டாட்டமாக இது இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும், சீன புத்தாண்டு வந்து ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா மாறிக்கொண்டே இருக்கும். அதாவது வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மிருகத்தினுடைய பேரில் வந்து அந்த புத்தாண்டு பிறக்கும். இந்த வருடம் வந்து பாம்பு புத்தாண்டு என்று சொல்லப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டு சீன புத்தாண்டு பாம்பு புத்தாண்டாக பிறக்கின்றது. அது வந்து உலகத்துக்கு வந்து கெட்ட சகுனம் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அது ஒரு நம்பிக்கை மட்டும்தான், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை. எனவே அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்குது. 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் குதிரை புத்தாண்டு. பிறகு 2027ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடு தான் அதுக்குரிய சின்னம். இவ்வாறாக ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒருக்கா 12 மிருகங்கள் வந்து ரொட்டேஷனில் வந்துகொண்டே இருக்கும். அதுதான் சீன புத்தாண்டினுடைய ஒரு அடிப்படை. எனவே இந்த 2025ஆம் ஆண்டு சீன புத்தாண்டின் அடிப்படையில் பாம்பு புத்தாண்டு ஆகும். பிரித்தானியாவில் மிக குறுகிய காலத்தில், அதாவது வெறும் 3 மாத காலத்தில் 4500 கம்பெனிகள் வந்து மூடப்பட்டுள்ளன என்றதை உங்களால் நம்ப முடியுமா? ஏன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையான 3 மாத கால பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரித்தானியாவில் 4500 சிறிய மற்றும் பெரிய கம்பெனிகள் வந்து கம்பெனிகளை நடத்த முடியாமல் மூடப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்த தகவலை வந்து லண்டனில் இருந்து வெளிவர ஒரு பிரபலமான
தொடர்பான பத்திரிகை ஒன்று அதனுடைய ஆய்வில் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்று அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், புதிய லேபர் அரசாங்கத்தினுடைய பொருளாதார கொள்கைகள் தான் காரணம் என்று சொல்லப்படுகின்றது. எல்லா கம்பெனிகளினுடைய முதலாளிகளும் என்ன சொல்லினோம் என்று சொன்னால், லேபர் அரசாங்கத்துக்கு கீழே எங்களால் வந்து சரியான முறையில் பிஸ்னஸ் செய்ய முடியல, லேபர் அரசாங்கம் அதுக்குரிய சூழலை வந்து ஏற்படுத்தி தெரியல என்று சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இந்த 2025ஆம் ஆண்டில் இன்னும் நிறைய கம்பெனிகள் மூடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே என்ன நடக்கப் போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நல்ல அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.